என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு தற்கொலை, பெரும் பேசுபொருளாக ஆக்கப்பட்ட ஒரு தற்கொலை, ஒரு பெண்ணின் மரணம். வரதட்சணை கொடுமையினால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டது பெரும்பாலாக பேசப்பட்டது. அதற்கு பின்னால் தொடர்ந்து அடுத்தடுத்து வரதட்சணை கொடுமை என்று அடுத்தடுத்து பெண்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் என்று பெரிய அளவில் ஆகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை விட்டும் நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாப்பாக. இது நவீன உலகம், இந்த ஜெனரேஷன் அடுத்த லெவலுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னதான் அடுத்த லெவலுக்கு வந்தாலும் இன்னும் இந்த சமூகத்தில் குடும்ப கட்டமைப்புகளுக்குள் இன்னும் வரதட்சணை என்பது இருக்கத்தான் செய்கிறது. அது இல்லாமல் இல்லை. ஒரு நிக்கா என்பது எதற்காக செய்ய வேண்டும் என்பதை விட இது பெரும்பாலாக இஸ்லாத்தில் இப்படிதான் நிக்கா இருக்க வேண்டும் என்ற அடிப்படை சொன்னாலும் அந்த அடிப்படைக்கு உட்பட்டு நம் இல்லங்களில் திருமணம் நடக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது இஸ்லாத்தில் நமக்கு சொல்லித்தந்த ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டு நிக்காக்கள் செய்ய வேண்டும். அந்த நிக்கா தான் பறக்கத்திற்கு உண்டான நிக்கா என்றெல்லாம் நமக்கு வழிமுறைகள் சொல்லித் தரப்படுகிறது. ஆனால் அதற்கு உட்பட்டு நிக்காக்கள் இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் நடப்பதில்லை என்பதுதான் பெரும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நிக்கா என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்-நிக்காஹு மின் சுன்னத்தி, நிக்கா என் வழிமுறையாகும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிக்கா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கிறோம் என்பதுதான் நிக்காவை தவிர அந்த நிக்காவை வைத்து நாம் பெரிய பணக்காரர்களாகிக் கொள்ளலாம், அதை வைத்து நாம் ஆதாயம் தேடிக் கொள்ளலாம் என்பதெல்லாம் அல்ல. இது இன்னைக்கு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பத்துல வெளிரங்கமா வரதட்சணை கேட்டுட்டு இருந்த காலங்கள் இருந்தது. இவ்வளவு போன் போடுங்க, இவ்வளவு பண்ணுங்க, இதெல்லாம் வாங்கி தரணும், மாப்பிள்ளை கொஞ்சம் நல்லா படிச்சு இதா இருந்தாருனாக்கா அவருக்கு கார் வாங்கி தரணும், பைக் வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும். ஒரு சில ஊர்களில் எல்லாம் லிஸ்டே வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட் வச்சு அந்த ஜாமான்கள் வாங்கி தர காலங்கள்லாம் இருந்தது. கொஞ்சம் முன்னேறி இதெல்லாம் இல்ல அப்படின்ற கண்டிஷனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரெண்டிங்க மாத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். வரதட்சணை கேட்காமலாம் யாரும் கிடையாது, கொஞ்சம் ட்ரெண்டிங்க மாறி இருக்காங்க. வெளிரங்கமா கேட்கப்பட்டது மறைமுகமாக கேட்கப்படுகிறது. அது எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, உங்க பிள்ளைக்கு நீங்க போட போறீங்க, இதுல நாங்க என்ன சொல்லிட்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான நிக்காக்கள்ல பேசப்படக்கூடியது என்னங்க, நாங்க வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உங்க பிள்ளைக்கு நீங்க செய்ய போறீங்க, சும்மாவா செய்ய போறீங்க, தாராளமா செய்ய போறீங்க. இந்த வார்த்தைகள் பெரும்பாலான வீடுகளில், இஸ்லாமியருடைய வீடுகளில் பெரும்பாலாக ஆகிவிட்டது. நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், இது நல்லதுக்கா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது வரதட்சணை வாங்கி அந்த நிக்காக்கள் செய்வது என்பது இஸ்லாத்தில் ஏற்புடையதா என்றால் நிச்சயமாக ஏற்புடையது அல்ல. அது பெரிய ஒரு முசீபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். வரதட்சணை வாங்கி நிக்கா செய்து கூடவே கூடாது. திருமணத்திற்கு பின்னாலும் பெண்ணிடம் வரதட்சணை கேட்பது என்பது கூடாது. பொண்ணு வீட்டுல இருந்து வாங்குறது நீங்க வெளிரங்கமா வந்து நாங்கெல்லாம் அதெல்லாம் இல்ல, அப்படிதான் கிடையாது. கேட்கிறாங்க, உங்க பிள்ளைக்கு எவ்வளவு வேணா போறீங்களோ போட்டுக்கோங்க, உங்க பிள்ளைக்கு தானே. போட்டு வந்ததுக்கு பின்னாடி எல்லாம் வாங்கி அழகு வச்சிடறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இருக்கிறது இதெல்லாம் பெரும்பாலான வீடுல இருக்கு. உங்க பிள்ளைக்கு தானே போடுறீங்க வார்த்தையை சொல்றாங்க. திருமணம் வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, ஒட்டு மொத்தமா வாங்கி அழகு வச்சிடறாங்க, விட்டுறாங்க. அந்த பிள்ளைக்கு பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லாத போல இருக்குது. அவங்க பிள்ளைக்கு போட்டது அந்த பிள்ளை தான் யூஸ் பண்ணணும். அதை வாங்கி செலவு செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது? மார்க்கத்துக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயமா? மார்க்கத்துக்கு சொல்லப்பட்ட விஷயமா? இது மார்க்கம் அனுமதித்ததா? அப்ப என்ன இதுல இருக்கு? குடும்பத்தினுடைய நிலைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு இந்த சமூகத்திற்கு வழிகாட்டப்பட்டு இருந்தும் கூட அதை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம தயாரா இல்லைன்றது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் அல்லவா? இதுதான் அப்படின்னு ஒரு வழிகாட்டப்பட்டுருச்சு.
ஆனா அது வழி செய்து அதை கொடுத்து விட்டு வாழ முடியல அப்படின்னா தயவு செய்து ஹுலாவை கொடுத்து விடுங்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். ஏன்னா யா ஐயுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்வான், ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர மன்னிக்க வேண்டாம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்வான். யார் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் முஸ்லிமாக இல்லை, நான் இணை வைப்பாளராக எழுப்பப்படுவார் என்கின்ற ஹதீஸ் இருக்கிறது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, தற்கொலை என்பது தீர்வு அல்ல. உங்களுக்கு நிக்கா பிடிக்கலையா, இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் எனக்கு இந்த நிக்கா பிடிக்கிறேன்னு சொன்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், குர்ஆ கேட்கலாம். பெரிய அந்த இஸ்லாம் மார்க்கம் வந்திருக்கிறது. கணவன் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் செய்யறாரு, அதனால எனக்கு பள்ளி நிர்வாகம் எனக்கு குர்ஆவை வாங்கிட்டாங்க, தாராளமா கேட்கலாம். அந்த பெண் இரண்டாவது திருமணம் செய்து ஜாயிஸ் உண்டா? ஏகப்பட்ட ஜாயிஸ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி தவிர மற்ற அத்தனை வேலையிலும் யாருனாங்க? வெறுமை பெண்கள் தான். இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர்கள் தான். இரண்டாவது திருமணத்திற்கும் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு. பெண்களுக்கு இரண்டாவது மறுமணத்திற்கு அனுமதி உண்டு. அதனால் நீங்கள் சரியான முடிவுகள் எடுங்கள், தவறான எந்த விஷயத்திற்குள் போய்விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய அத்தனை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், தயவு செஞ்சு யாரும் வரதட்சணை ஆகாது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. மகரை கொடுங்கள். உங்களுடைய தகப்பன்மார்கள் அந்த தகப்பனை கேட்கறதோட அந்த பிள்ளை நீங்க என்ன மகராக வேணும்னு கேளுங்க. என்ன மகரா வேணும்? உம்மு சலமா இல்லாத போய் கேட்டாங்களா? அபூ தல்ஹா இல்ல கேட்டாங்க, நான் உங்களுடைய நிக்கா செய்ய ஆசைப்படுறேன். சரி, நீங்க மகள் கொடுக்குறீங்க, என்ன வேணும், மகள் என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்ல பொழுது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை எனக்கு மகள், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதுவே எனக்கு மகள் இருப்பது போதும், அதே எனக்கு போதும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே எனக்கு மகளாக ஏற்றுக்கொண்டேன். இப்படி அந்த பெண்கிட்ட கேட்கணும், என்ன மகள் வேணும் கேட்கணும், கேட்டு கொடுங்க. அங்கிருந்து வாங்குவதற்கு இஸ்லாமிக் அனுமதி இல்லை. இஸ்லாமில் இல்லாத ஒன்றை செய்வது அது இஸ்லாம் இல்லை, அது நமக்கு நாமே செய்யக்கூடிய அநீதி என்பதை நேரிட்டு கொள்கிற அல்லாஹ் தஆலா அனாச்சாரம் இல்லாத நிக்காக்களை அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய நசீபை தருவானாக. நிக்காக்களை நிக்காக்களாக செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய நிக்காக்களாக தான் நம்முடைய நிக்காக்களை ஆக்கி வைப்பானாக.